மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆதவ் அர்ஜுனா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா சார்பில் உயர்நீதிமன்ற கிளையில் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆதவ் அர்ஜுனா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். ஆதவ் அர்ஜுனா சார்பில் தாவேகாவுக்காக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்க கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி ஆதவ் அர்ஜுனா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பாதுகாத்து வைக்க வேண்டும். விஜயோ அல்லது தாமோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு எந்தவித தடையும் விதிக்கக்கூடாது. மேலும் இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் நேற்று நீதிபதியும் தண்டபாணி முன்பு முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் 2:15 மணிக்கு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனுவில் காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தாவேகாவினுடைய பிரச்சார கூட்டத்திற்கு காவல்துறையினர் தொடர்ந்து தடையை ஏற்படுத்தி வருவதாக ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே பலமுறை முன்வைத்திருந்தாலும் கூட 27ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை உருவாக்கியதே காவல்துறை தான் என்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறை, உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்கள் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய குண்டர்களுடன் சேர்ந்து கொண்டுதான் இது போன்ற சம்பவத்தை அவர்கள் நிகழ்த்தி இருப்பதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அதாவது விஜயனுடைய பேச்சு தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த கரண்ட் கட்டு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த உள்ளூர் குண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அதாவது அந்த ஜெனரேட்டர் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் தான் இந்த கரண்ட் கட்டானது செய்யப்பட்டிருப்பதாக குற்றமானது சாட்டப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜயினுடைய பேச்சே மொத்தமாகவே 10 நிமிடங்கள் தான் இருந்தது. அதிலும் கூட பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டதாகவும், அதாவது சமூக விரோதிகள் தங்களது கூட்டத்தில் ஊடுருவிட்டதாகவும், அவர்கள் காலணிகள் மற்றும் கற்களை எரிந்ததாகவும், அதாவது மட்டுமல்ல அங்கு இருந்த பொதுமக்கள் மீதும் அவர்கள் காலணிகளையும் கற்களையும் தெரிவிக்க. அதாவது பொதுக்கூட்டத்திற்கான அனுமதியை தாங்கள் 3 மணி முதல் 10 மணி வரை வாங்கியிருந்தோம். ஆனால் அதற்கு முன்பாகவே அங்கு கூட்டம் கூடிவிட்டது. இதனை தடுக்க வேண்டிய காவல்துறை உரிய நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் அந்த பிரச்சாரம் நடந்த அந்த வேலுசாமிபுரம் என்பது மிகுந்த அது மட்டுமல்ல விரோதிகளால் கற்கள் வீசப்பட்டதாகவும், அதே போல ஆம்புலன்ஸுகள் அங்கே சென்று கொண்டிருந்த பொழுது ஸ்டாம்பேட் என்று சொல்லக்கூடிய கூட்ட நெரிசல் போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் இது போன்ற ஒரு சம்பவத்திற்கு காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதனை சரி செய்ய வேண்டிய அரசு ஊழியர்கள் ஆளும் கட்சியினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டதாகவும், அவர்கள் வேண்டுமென்றே மின்சாரத்தை துண்டித்து விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இது போன்ற ஒரு கலவரத்திற்கு காரணம் என்பது விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் அங்கு நடைபெறக்கூடிய மணல் கொள்ளை, டாஸ்மார்க்கில் நடைபெறக்கூடிய முறைகேடு மற்றும் போக்குவரத்தில் இருக்கக்கூடிய முறைகேடு மற்றும் ஊழல்களை பற்றி பேசியதால் தான் இது போன்ற ஒரு நிகழ்வு தங்களது கூட்டத்தில் நிகழ்த்தப்பட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இதே போன்று நாகப்பட்டினத்திலும் கரண்ட் கட் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே
அரசு இயந்திரம் செயலிழந்து விட்டதாகவும் அந்த மனுவில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த விவகாரத்தில் காவல்துறையினுடைய தோல்வி இருக்கிறது, இதில் அரசுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தால் தான் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றுமாறு தாங்கள் கோரிக்கை விடுப்பதாகவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கே காரணம் காவல்துறையினர், அதாவது குண்டர்களை இந்த கூட்டத்திற்குள் விட்டதே காவல்துறை தான் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தாங்கள் விடுப்பதாக, அதாவது ஆம்புலன்ஸ் என்ற போர்வையில் குண்டர்களை போலீசார் இந்த கூட்டத்தில் விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த கூட்டத்தின் பொழுது வந்த ஆம்புலன்ஸ்கள் அனைத்துமே காலியாக இருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. தாவேக சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதிய.